எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ரேணுகா கௌரி சங்கர். எங்களோட அமைப்பு பேர் வந்து உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட். இந்த அமைப்பு வந்து 2019 மதுரையில் தொடங்கினோம். ஸோ இந்த அமைப்போட முழு நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து முற்றிலும் ஒரு பெண் தொழிலுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட்டாக ஒரு ஓவரால் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதை எடுத்து தான் நாங்கள் வந்து 2019 மதுரையில் ஸ்டார்ட் பண்ணோம். அது நல்லாவே வரவேற்பு நடந்துச்சு, பிஸ்னஸும் நல்லாவே எடுத்தோம். ஸோ அது யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆண்கள் தினம் கொண்டாடலாம் அப்படி. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெச்ஆர், நான் வந்து பேங்கிங்கில் ஹெச்ஆராக இருந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க்கில் வந்து மென்ஸ் டேலாம் நிறையா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நான் வந்து என் பெண்கள் அமைப்பில் சொன்னேன், இந்த மாதிரி ஆண்கள் தினம் கொண்டாடலாம் பெண்கள் அமைப்பு அப்படின்னு. அப்போ கேட்டாங்க என்ன நோக்கத்தில் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னப்ப, இட் ஜஸ்ட் டு செலிப்ரேட். ஆண்கள் பெண்கள் இணைந்து தான் ஒரு உலகம் உருவாகுது. ஸோ அதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் டிசர்விங் மென்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணுவோம், ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆண்கள் தினம் கொண்டாடணும். அதுக்கப்புறம் எங்களோட ஃபோரம் வளர்ந்து இப்போ சென்னையில் 3 சாப்டர் இருக்குது, பெங்களூரில் 2 சாப்டர், கோயம்புத்தூரில் 2 சாப்டர், திருச்சி, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களோட அமைப்பில் பெண்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட், ஹாலிஸ்டிக் சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நன்றி. 5 வருஷத்துக்கு மேலே உங்களோட நாளைக்கு யாரெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ண எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தினம் அப்படின்னா ஒரு 5 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 6வது வருஷம். 6வது வருஷம்னால நாங்கள் என்ன யோசிச்சோன்னா 5 வருஷம் ஆண்கள் தினம் கொண்டாடின எல்லாத்தையுமே திருப்பி இன்வைட் பண்ணுவோம், ரீயூனியன் ஆஃப் மென்ஸ் டே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஹானர் பண்ண எல்லாரையுமே நாங்கள் திருப்பி இன்வைட் பண்ணுறோம். இந்த வருஷம் இது நடத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு 5 அவார்டீஸ் இந்த வருஷம் வராங்க. அதில் வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் பாரதி ஐயா வராரு, காந்தி மியூசியமில் இருக்கிறவர். அப்புறமேட்டு கேஆர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் சார் வராரு, சிவசங்கர் சார் ஃபீல்ட்ஸ் ஆஃப் அந்த ஓனர் சார் வராரு, அப்புறமேட்டு ராமராஜன் சார் ஆக்டர் ராமராஜன் சார் வராரு. இவங்க எல்லாருமே 5 பேருக்கு நாங்கள் ஹானர் பண்ணுறோம். இது போக 5 வருஷமா பார்த்தீங்கன்னா மென்ஸ் டே அப்படின்னாலே நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ் என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் டு ஜஸ்ட் செலிப்ரேட் மென். ஆண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கணுமே தவிர நம்மலாம் தொழில் பண்ணுறோன்னு யாரும் போய் யார்கிட்டையும் தொழில் முனைவாக பேசக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொன்னோம்னா 5 வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். மக்கள் நீங்கள் இன்னைக்கு போய் உங்கள் பிஸ்னஸை பற்றி சொல்லுங்கள் நாளைக்கு. ஏன்னா 5 வருஷமா மென்ஸ் டே கொண்டாடுவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆண்கள் வர ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு தெரியுமே தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட க்ரோத் என்ன, எத்தனை சாப்டர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து எக்ஸா பாடிஸ்க்கு தெரியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா WBC கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பெஸ்ட் பிரசிடென்ட் யார், இது வரைக்கும் பெஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு எங்க மக்களுக்கு ஒரு 20 பேருக்கு நாங்க ஹானர் பண்றதா நாளைக்கு இருக்கும். நாளைக்கோட நிகழ்வு அதான். என்ன ஜானரை வச்சு இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்க மென் அப்படின்றது எப்படி செலக்ட்? ஸோ மென் ஹானரிங் வந்து எங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ அவார்டு ஈவெண்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும், இல்லைன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே உமன் ப்ரொஃபஷனல் கனெக்டில் ஜென்யூனாக ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ அந்த அம்மா அவங்க ராணி அம்மா வந்து தவறிட்டாங்க, அவங்க வந்து பேனலிஸ்டில் இருப்பாங்க. நம்ம எக்ஸ் ஹிந்து ஜேர்னலிஸ்ட் அண்ணாமலை சார் பேனலிஸ்டாக இருப்பாங்க, செல்வம் ராமசாமி சார் பேனலிஸ்டாக இருப்பாங்க. ப்ரீவியஸ் அவார்டீஸ்லேருந்து ஒரு சீனியர் பர்சன் இருப்பாங்க, பிரான்சிஸ் நிக்கோலஸ் சார். இந்த மாதிரி பேனலிஸ்ட் வச்சு நம்ம மக்கள் எக்ஸ் அவார்டீஸ் வந்து கொடுக்குற ப்ரொஃபைலில் அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறவங்கள தான் நாங்கள் வந்து ஹானர் பண்ணுவோம். எங்கள் பர்சனல் ஃபேமிலி மெம்பர்ஸோ கசின்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணி அன்சங் ஹீரோஸ் தான் நிறையாவே நாங்கள் ஹானர் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். திருநகரில் ஹரி அண்ணான்னு ஒருத்தர் வந்து வெட்டியானா வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட வருமானத்தில் புவர் எஜுகேஷனுக்கும் புவர் மேரேஜுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அன்சங் ஹீரோஸ் இருக்காங்களோ அவங்கள மேக்சிமம் நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி வி வில் ஹானர் தம். ஒரு கேப் டிரைவர் வந்து கம்ப்ளீட் ஃபேமிலியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பத்திரிகை நண்பர்கள் போடுற இதையும் எடுத்து பேனலிஸ்ட்டில் கொடுத்து அவங்க செலக்ட் பண்ணுற விஷயங்களை தான் நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். மதுரை அப்படின்னாலே மீனாட்சி தான். அந்த வகையில் மதுரையை சேர்ந்த ஆண் மகன்களை தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்தக்கூடிய இந்த பெண்களை பற்றி
ஓகே. ஸோ நாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து பேசிக்கா ஒரு 15 இயர்ஸா ஹெச்ஆர் இருக்கேன். நான் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உமன் ஃபோட்டோகிராஃபர் டூ. என்னோட பிராண்ட் நேம் வந்து குட்டி ஸ்டோரி புரொடக்ஷன் ஹவுஸ். அது போக நான் வந்து கார்மெட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். 35 எம்ப்ளாயீஸ் என்கிட்ட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ அம் அ சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் கம் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர். ஸோ இதெல்லாமே நாங்க எங்க தொழில்ல முன்னேறதுக்கான விஷயங்களை நாங்க பண்ணிக்கிட்டே, இந்த சோசியல் எக்கனாமிக்கல் ஃபோரம நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். என்னோடது. இவங்க ரம்யா ஆனந்த். இவங்க வந்து போர்ட் மெம்பர். இவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். சாரி. மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க வந்து போர்ட் மெம்பர். இவங்க வந்து நிவேதா. இவங்க ஃபேஷன் டிசைனர். இவங்களும் மாட்டுத்தாவணி கிட்ட நிராஸ் மேஜிக் க்ளோ அப்படின்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. இவங்க வந்து நர்ச்சர் ப்ரீ ஸ்கூல்னு ஒரு ப்ரீ ஸ்கூலோட பிரின்சிபல். இவங்க லலிதா அப்பரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் டெய்லரிங் யூனிட் வச்சிருக்காங்க. உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சாப்டர்ல 25 பேர் தான் இருக்க முடியும். 25 பேருமே 25 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல இருப்பாங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ஃபேஷன் டிசைனர், ஒரு டாக்டர், ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு டென்டிஸ்ட், ஒரு இமேஜ் கன்சல்டன்ட். இந்த மாதிரி 25 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல தான் வந்து மக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் டிசைன் ஆயிருக்கு சார்.